Hi friends, welcome to our channel. ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, நான், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் க்யூப் சைஸில் கட் பண்ணி அதையும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயிலே. அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் எண்ணெய் இருக்கட்டும். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ரொம்பவே மெலிசாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வரும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது கூடவே 2 தக்காளி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகுத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நம்ம எண்ணெயிலே வதங்கும் போது அதோட கலர் ரொம்பவே டார்க்காக இருக்கும். நல்லா வதங்கட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதோட தண்ணி சேர்க்க போகிறோம். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதோட சேர்த்து நல்லா வேக விடணும். இப்போது நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட சேர்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக வாசனையாக கமகமன்னு நம்மளோட சைட் டிஷ் ரெடி ஆகிடுங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்தோடு எல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரெசிபீஸ் அப்புறமா விலாக் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய எஃபோர்ட் எடுத்தாங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.